வெல்கம் டு ரைசிங் ஹேண்ட்ஸ். நம்ம வந்து இன்னைக்கு டேயோட ஸ்டார்டிங்ல வந்து நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னை கொலாஸ்டிகா காலேஜுக்கு வந்து போறோம். அங்க போயிட்டு மைமு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் மூலமா பறை அது எல்லாமே நான் வந்து செய்ய போறோம். இந்த எல்லா ஆக்டிவிட்டிஸுமே அவங்களுக்காக வந்து சோஷியல் மீடியா அவேர்னஸ் அண்ட் மீடியா அடிக்ஷனை பத்தியும் நாங்க பண்ண போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து அன்னை ஸ்காலஸ்டிகா காலேஜில் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் செஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். அங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஸ்டாஃப்ஸும் சரி நமக்கு வந்து ஒரு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ செகண்ட் நம்ம எங்கே போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் சுவாமிநாதன் ஃபவுண்டேஷனுக்கு வந்து போறோம். இது நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் நம்மளோட ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமை முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம விக்டோரியா நகர் தங்கச்சி மடம் அங்கே வந்து நம்ம கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் கல்ச்சுரல் கலை நிகழ்ச்சிகள் மூலமாக மக்களுக்கு எப்படிலாம் எடுத்து சொல்லலாம்னு சொல்லிட்டு நம்ம தங்கச்சி மடத்துக்கு இப்போ வந்துட்டோம். பண்ணோம்ல கலை நிகழ்ச்சி, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் அங்கிட்டு சொல்லுங்களா? உண்மையிலே இந்த பிள்ளைய மூலியமா நாங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது படிக்காத பாமர மக்களும் புரியுற வகையில இந்த விழிப்புணர்வு நாடகங்கள்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. இந்த கால சிச்சுவேஷனுக்கு எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணுமோ அந்த முறையில பிள்ளைகளுக்கு எடுத்து சொன்னாங்க. எல்லா ப்ரோக்ராமுமே ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு
அதாவது கலை நிகழ்ச்சி என்பது உண்மையிலேயே பிரயோஜனமுள்ள ஒரு இது எங்களுக்கு இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொதுவான மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது இப்படிப்பட்ட விழிப்புணர்வு இன்னும் தேவைப்படுது. அதனால இன்னும் நம்மளை ஏற்படுத்தும் வாங்கி வருஷம் வருஷம் வாங்கி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவங்கதான் நம்மளோட பாடகி. இவங்க பேர் என்ன? வேணுலா. இவங்க தான் நம்மளோட பாடகி. நம்ம பாடகிட்ட வந்து அவங்களுக்கு இது எப்படி பிடிச்சிருந்துச்சு, எவ்வளவு நல்லா இருந்துச்சுங்கிறத நம்ம கேட்டுருவோம். சூப்பரா இருந்துச்சு. பொம்மலாட்டம்லாம் டாபிக்லாம் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இதுல எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? டான்ஸ். உங்களோட கலை நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு மக்கள் சொன்னதை நீங்களே கேட்டிருப்பீங்க. இதை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.